ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேலண்ட்ரோம் நம்பர். ஸோ இந்த கொஸ்டின் நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். பட் ஸ்டில் நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இன்டர்வியூஸ்லாம் கேட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இது ஒரு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்மளோட செஷனில் ஒரு சில்லான கொஸ்டின் நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் என்ன? இது மாரி கொஸ்டின் குடுத்தாங்க அப்டின்னா, நம்பர்ஸ்ல குடுத்தா, பேசிக்கா நம்பர்ஸ்ல குடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்ட்ரிங்ல கன்வெர்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்ல கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ பேசிக்கா இப்ப நம்மட்ட ஸ்ட்ரிங் ஆஃப் எக்ஸ் போட்டுட்டு, நம்ம அதுல அந்த ரிவர்ஸ் போட்டோம்னா, எனக்கு என்ன ஆயிடும்? அதுல எனக்கு 121 இருக்குன்னா, அது எல்லாமே ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு, அந்த ஸ்ட்ரிங்குக்கும் இந்த நார்மலா குடுத்துருக்கிறதுக்கும் வந்துட்டு கம்பேர் பண்ணி நம்ம பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லிட்டு குடுப்போம்ல. அது ஒரு சொல்யூஷன். ஆனா இது வந்துட்டு இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க அப்படின்னா, இந்த சொல்யூஷன் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்காது. ஸோ அது மாரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம பாலிண்ட்ரோம் செக் பண்ணணும். ரிவர்ஸ் எப்படி பண்றது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 121 குடுத்துருக்காங்க. 121 வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ 121 குடுத்துருக்காங்கன்னா, 121 டிவைட் பண்ணிட்டு, இப்போ நான் இந்த லாஸ்ட் டிஜிட்ட மட்டும் மாடுலர் டிவிஷன் பண்ணேன்னா எனக்கு கிடைக்குமா? ஸோ இப்போ 121 மாடுலர் டிவிஷன் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 10 வருமா? சாரி, 121 மாடுலர் டிவிஷன் பை 10 பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 1 வருமா? அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இதுல ஃப்ளோர் டிவிஷன் பண்ணி 121 பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 12 வருமா? லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு போயிடுது. இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுது? ஸோ எனக்கு இந்த 1 வந்துட்டு இந்த ரிவர்ஸ்ங்கிற இதுல ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா இத வந்துட்டு நான் நம்பருங்கிற வேரியபிள்ல நான் இத அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 12 இருக்கு. மறுபடியும் வந்துட்டு இப்போ என்ன இருக்கு? நமக்கு 12 மாடுலர் டிவிஷன் 10 பண்ணணும். ஸோ 12 மாடுலர் டிவிஷன் 10 பண்ணா எனக்கு என்ன வரும்? 2 வரும். ஸோ அதே மாரி 12 ஃப்ளோர் டிவிஷன் 10 பண்ணா எனக்கு என்ன வரும்? 1 வரும். இப்போ மறுபடியும் 1 இருக்கு. 1 வந்துட்டு மாடுலர் டிவிஷன் 10 பண்ணனா எனக்கு என்ன வரும்? அதே 1 தான் வரும். 1 ஃப்ளோர் டிவிஷன் 10 பண்ணனா எனக்கு என்ன வரும்? 0 வரும். ஓகேவா? சோ இது மாரி வச்சுட்டு நான் இந்த 1, இந்த 2, இந்த 1 எல்லாத்தையும் வந்துட்டு ஒண்ணொண்ணா வந்துட்டு கம்பேர் பண்ண போறேன். ஒண்ணொண்ணா கம்பேர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அது 2 எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு வரணும். இல்ல அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் வரணும்னு சொல்லிட்டு போட போறேன். இதுதான் நம்மளோட சொல்யூஷன். சோ வாங்க நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே. இதுதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். அந்த ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணி பண்றது. இன் கேஸ் யாருக்காவது தெரியல, ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் சொல்யூஷன் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஓகே. நெக்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெகட்டிவா இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். ஸோ நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, நாம கண்ண மூடிட்டு என்ன போட்டுறலாம்? ஃபால்ஸ்ன்னு போட்டுறலாம். ஸோ அதனால இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன். அடுத்து வந்துட்டு பாருங்க, ரிவர்ஸ்க்கும் நம்பருக்கும் நான் வந்துட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ வந்துட்டு இந்த நம்பருங்கிறது தான் நம்ம வந்துட்டு இப்போ டெம்பரரியா அசைன் பண்ண போறது. லைக் இது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் ரிவர்ஸும் வந்துட்டு ஒரு டெம்பரரி வேரியபிள் மாதிரி தான். அதுவும் வந்துட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ்க்கு வந்துட்டு நான் 0ன்னு போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு வேல்யூ எதுவுமே இல்ல. ஸோ நான் ரிவர்ஸ் வந்துட்டு 0ன்னு போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நம்பர் வந்துட்டு பாருங்க. நான் வந்துட்டு ஆ எக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ் சொல்லியிருக்கேன். எக்ஸ் வந்து இஸ் நத்திங் பட் த இன்புட். ஸோ நம்பர் வந்துட்டு எனக்கு 121 இருக்கு. ஓகேவா? இப்போ நம்பர் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு. அதனால வைல் லூப் போடுறேன். ஏன் வைல் லூப் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எனக்கு எவ்வளோ டைம் வந்துட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அத்தனை டைம் வந்துட்டு ரன் ஆகும். நம்மளுக்கு வந்துட்டு அந்த டெஸ்ட் கேஸ் வந்துட்டு தெரியாதுல்ல. எவ்வளோ லூப் போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்க கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும்னா நம்ம பண்ணலாம். ஹிடன் டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒயில் லூப் போட்டால் தான் கண்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நான் இப்போ வந்துட்டு n ஈக்குவல் டு 121 கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? இதுல ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 பிளஸ் நம்பர் மாடுலர் டிவிஷன் 10. இப்போ இது பண்ணனா எனக்கு ரிவர்ஸ் ஆன நம்பர் வந்துட்டு அப்படியே ஒன்னொன்னா ஸ்டோர் பண்ணவே முடியும். ஓகேவா? அதுல நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல. நான் இந்த வீடியோலயே நான் சொன்னேன்ல முன்னாடி. அந்த மாரி எப்படி நம்ம ஸ்டோர் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க. நான் சொன்ன மாரி நம்பர் மாடுலர் டிவிஷன் 10 பண்றாங்க. ஏன் மாடுலர் டிவிஷன் 10 நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் தூக்குறது. ஓகே. நம்ம சம்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 121 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரிவர்ஸ் வந்துட்டு பாருங்க. ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10. ரிவர்ஸ் இன்டூ 10 என்ன? 0 இன்டூ 10 இஸ் 0. பிளஸ் நம்பர் பெர்சன்டேஜ் 10. நம்பர் பெர்சன்டேஜ் 10 என்ன? 121ல பெர்சன்டேஜ் 10 பண்ணா எனக்கு என்ன வரும்? 1 வரும். ஸோ
இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணனா 0 + 1 ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 1 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்பர் மாடுலர் ஃப்ளோட் டிவிஷன் 10 பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன ஆகும்? 12ன்னு ஆயிடுச்சு வேல்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்பர் போறோம். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு? நம்பர் வந்துட்டு 12 இருக்கு. 12 இஸ் அகைன் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 12 இப்போ ரிவர்ஸ் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 into 10 is 10. 10 plus 12 modular 10 is 2. ஸோ 10 plus 2 is என்ன? 12. இப்போ எனக்கு வந்துட்டு 1 12 மாறிடுச்சு. 12 மாறிட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் இங்க நம்பர் என்ன பண்றேன்? ஃப்ளோர் டிவிஷன் 10 பண்றேன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் 10 பண்ணனா எனக்கு மறுபடியும் லாஸ்ட் டிஜிட் போயிடும். இப்போ 1 தான் இருக்கு. இப்போ நம்பர் 1 நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமா. ஸோ இப்போ ரிவர்ஸ் இன்டூ 10. இப்போ 1 அது 12 into 10 என்ன? 120. 120 பிளஸ் லாஸ்ட் டிஜிட் என்ன? அதாவது அந்த இப்போ 1 மட்டும் தான் இருக்கு. 1 மாடுலஸ் 10 பண்ணனா எனக்கு என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ அந்த டிஜிட்டை ஆட் பண்ணனா 121 ஆயிடுமா? ஸோ இப்போ எனக்கு 121 அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்றேன்? இந்த நம்பரை வந்துட்டு தூக்குறேன். தூக்குனேன்னா எனக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இப்போ மறுபடியும் பாருங்க, வைல் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு எனக்கு ஃபெயில் ஆகுது. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்தது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம்? ரிவர்ஸ் வந்துட்டு என்னது? இப்போ 121 இருக்கா? ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸான்னு பார்க்குறோம். இது ரெண்டுமே சேமா இருக்கா? ஆமா, சேமா இருக்கு. ஸோ அப்போ சேமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும். இவ்வளவுதான். இந்த கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். நான் அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் கொஸ்டின் வரேன். அது வரைக்கும் டடா, பபாய்.